ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக மிவியிலேருந்து டியோபாட்ஸ் D3 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கேன். அண்டர் 700க்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஎஸ் அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் மிவி ப்ளூ கலர் இருக்க ஏர்பட்ஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே டியோபாட்ஸ் D3ன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே கேஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm எலக்ட்ரோ பிளேட்டட் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பேஸ் வந்து சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 50 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைமர்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 48 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சு. பட்ஸ் சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8.5 ஹவர்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது நியர்லி வந்து 7 ஹவர்ஸ் கிட்ட வருது. டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம்னாலே 500 மினிட்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. பேட்டரியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அதுவும் டியூயல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லோ லேண்டன்சியும் கொடுத்துருங்க. கேம் விளையாடும் போது ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது எந்த விதமான லேகும் இல்லை, ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாகவே சிங்க் ஆகுது. ஸோ கேமிங் மோட பொறுத்தவரை இந்த பிரைஸ் டைம்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் AI ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி பொறுத்த ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, வரக்கூடிய காலை அட்டெண்ட் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் செஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால டச் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கேஸாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல மிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸோட பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பொறுத்தவரை ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ மட்டும்னாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. மேக்னெட்டிக் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். தென் பிளாஸ்டிக் தான். ஸோ கையிலே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. கேஸோட சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். காதுக்குள்ளேயும் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா நம்மளால் வந்து காதை டம்ப் பண்ண மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியல. லைட்டாக வச்ச மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருந்திருக்கும் அண்ட் கால் குவாலிட்டியும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபிட்டிங் கீழே விழுகலை, பட் வந்து டம்ப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 50% இருக்குது. இப்போ வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை லெவல்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோ லெவல்னு சொல்ல முடியாது. நார்மலான சவுண்ட் குவாலிட்டி தான் ஃபீல் பண்ண முடியுது. பேஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து அதிகமான பேஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியல. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. மூவி வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கு. பட் வந்து சாங் கேட்கும்போது அண்ட் வந்து பேஸ் பூஸ்ட் சாங்கெல்லாம் கேட்கும்போது வந்து பேஸ் நம்மளால அவ்வளோக்கா ஃபீல் பண்ண முடியல. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் கால் குவாலிட்டியும் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பேசுறது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகுது. பட் என்ன சின்ன டிராபேக் அப்படின்னா என்வரான்மெண்டல் நாய்ஸும் சேர்ந்து கன்வே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன சவுண்ட் இருந்தாலும் அதுவும் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பைக் ஓட்டிட்டு பேசும்போது நம்மளால வந்து அவங்க பேசுறது நம்மளால கிளியரா கேட்க முடியல, விட்டு விட்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ கால் குவாலிட்டி ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், ப்ளூ, லைட் கிரீன் அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஓவராலா இந்த டிடபிள்யூஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. நீங்க டிடபிள்யூஎஸ் வாங்கலான்னு இருக்கீங்க, 700க்கு ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் வேணும், நார்மலான கால் குவாலிட்டி நார்மலான சவுண்ட் குவாலிட்டி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிடபிள்யூஎஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெக்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அவர்களுடைய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ டெக்கை தவிர வேற எது மாதிரி கண்டென்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதே மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.